ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான இடம், பாபாவுடைய கிருபைக்கு உகந்த இடம். ஸ்ரீ உபாசினி மகாராஜ் அவர்களுடைய ஆசிரமம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஷீரடியிலேருந்து சரியாக ரகதா, இந்த ரகதாக்கு பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஊர் சகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் உபாசினி மகாராஜ், கோதாவரி மாதாஜி நம்மளுடைய பாபாவிற்கு பஞ்சாரத்தை எடுத்ததோ பார்க்குறீங்க இல்லையா, கூம்பு மாதிரி ஒரு சின்ன கோவில், அதுதான் பாபு சாஹேப் ஜோக் அவர்களுடைய சமாதி. ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய புண்ணியமான இடம் இது. இங்கெல்லாம் வந்தால் தன்னை உணர்தலுக்கான ஒரு விசேஷமான கிருபை கிடைக்கும். ஏன்னா இங்கு வாழ்ந்தவர்களெல்லாம் பக்தர்களாக இருந்து மகாபக்தர்களாக மாறி மகான்களாக மாறியவர்கள் பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்களுடைய சங்கம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரியதான பயன். ஆகையினால் இந்த ஐம்பெரும் விழாவிற்கு டிசம்பர் மாத யாத்திரைக்கு வந்த 200க்கும் மேற்பட்ட அடியார்கள் அனைவரையும் அடியன் இந்த ஆசிரமங்களுக்கு கூட்டுட்டு போய் இந்த ஆசிரமத்தினுடைய வியாபகம் என்ன, எப்படி உருவானது, இந்த மகாத்மாவினுடைய சமாதி, கோதாவரி மாதாஜியினுடைய சமாதி, பாபு சாஹேப் ஜோக் அவருடைய சமாதி, ஏகமுக தத்தாத்திரேய சுவாமி கோயிலுடைய அற்புதம், இது எல்லாவற்றையும் சொல்லி இவர்களுக்கு அந்த கிருபா கடாட்சம், அதாவது தரிசன பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கார். எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. இங்கே ஒரு வயதான சுவாமி துக்காராம் மகாராஜுடைய அந்த அபங்கத்தை பாடி தன்ய தன்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபங்கத்தை பாடி எங்களுக்கு காமிச்சார். அது ரொம்ப உன்னதமாக இருந்தது. ஆசீர்வாதம் பண்ணார் அந்த பெரியவர். ஏன்னா இவ்வளோ ஜனங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உபாசினி மகாராஜை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வாதம் குருநாதனுடைய ஆசீர்வாதம். ஆகையினால நீங்களாம் ஷிரடிக்கு வர்றீங்க அப்படின்னா அவசியம் பக்கத்தில் தாங்க, ஒரு 6 கிலோமீட்ரு, அவசியம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மகத்துவம் நமக்கு புரியுதுங்களா? பாபா எப்பேற்பட்ட பகவான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காகத்தான் அடியேன் கூட பயணிக்கிற ஒத்தொத்தரையும் அழைச்சிட்டு போகிறது வழக்கம். எப்போ யாத்திரை போனாலும் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறது வழக்கம். அந்த வழக்கத்தை தான் இப்போவும் அடியேன் மேற்கொண்ட எண்ணற்ற அடியார்கள் வந்தார்கள். சுவாமியுடைய அருளால் நல்லபடியாக எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. ஷிரடிக்கு போகிறீங்கன்னா அவசியம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணுறது தன்யம். அதாவது தன்யனா மகாபாக்யம் அப்படின்றது அர்த்தம். ஓம் சாய்ராம்.